பற்றியாகவும் எனக்கு பேச விரும்பும் வீரர் திரு முத்துவடுகநாதர் ஆவார். நமக்கு சுதந்திரம் கிடைத்து சுமார் 75 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இப்பொழுது நம்ம எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு சுதந்திரம் அடைவதற்கு பல தியாகிகள் இளம் வயதிலே தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். அதில் ஒருவரான திரு முத்துவடுகநாதரை பற்றி தான் இப்பொழுது நான் பேசப் போகிறேன். இவரது ஆட்சி காலம். திரு முத்துவடுகநாதர் 1749 ஆண்டு முதல் 1772 ஆண்டு முடிய சிவகங்கை சீமையை 2வது மன்னராக ஆட்சி புரிந்து வந்தார். இவர் இளம் வயதிலே பல போர்களில் பங்கேற்று அதில் வெற்றியும் பெற்றார். மதுரை மீட்பு. மதுரையை ஆண்டு வந்த விஜயகுமரன் நாயக்கனை எதிர்த்து பரங்கியர்கள் போரிட்டு அதில் வெற்றி பெற்றனர். இதை அறிந்து கொண்ட நம் திரு முத்துவடுகநாதர் பரங்கியர்களை எதிர்த்து போரிட்டு அதில் வெற்றி பெற்றார். ராமநாதபுரத்தில் மீட்பு. ராமநாதபுரம் தளபதியான ராயப்பனுக்கு திரு முத்துவடுகநாதர் மந்திரி பதவி தரவில்லை என்று கோபமடைந்தார் ராயப்பன். இதனால் பரங்கியர்களுடன் சேர்ந்து பரங்கியர்களை ஆட்சியில் அமர்த்தினார். பரங்கியர்கள் சிவகங்கை சீமைக்கு சென்று திரு முத்துவடுகநாதரிடம் போய் சிவகங்கை சீமைக்கு தங்கள் வரி செலுத்துங்கள் என்றும் இல்லையெனில் குடக்கூலிக்கு தன் நாட்டை தர வேண்டும் என்று கூறினார். இதற்கு மறுப்பு தெரிவித்த திரு முத்துவடுகநாதர் மறவர்படையின் உதவியுடன் பரங்கியர்களை எதிர்த்து போரிட்டு அதில் வெற்றி பெற்றார். திரு முத்துவடுகநாதரின் கொலை. பரங்கியர்களுக்கு இனிமேல் திரு முத்துவடுகநாதரை போரிட்டு வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டனர். அதனால் சிவகங்கை சீமைக்கு போர் தொடுக்க மாட்டோம் என்று கூறினர். சமாதானம் பேசினர். இதை நம்பின நம் திரு முத்துவடுகநாதர் தன் படைகளை குறைத்துக் கொண்டு காளையர் கோவிலுக்கு போனார். இதை அறிந்து கொண்ட பரங்கியர்கள் தங்கள் வீரர்களை கோவிலை சுற்றி வைத்து பாஞ்சோர் என்பவர் திரு முத்துவடுகநாதரை சுற்றி கொண்டார். இதை கொண்டாடி மகிழ்ந்து பரங்கியர்கள். லண்டன் நகரவாசிகள் இந்த சதியை ஆங்கில நாளிதழில் எழுதினர். இதுவே இந்த சம்பவத்துக்கு சாட்சியாகும். திரு முத்துவடுகநாதரின் மனைவிதான் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். இவர் 3வது அரசியாக சிவகங்கை சீமையை ஆண்டு வந்தார். இவரும் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு தியாகிதான். நன்றி.